சொந்த மனைவியே கேட்கிறாரு. யாரா இருந்தாலும் இந்த இடத்துல அதிர்ச்சியாகி தான் இருப்பாங்க. ஆனா ஏற்பகை நாயனார் இது சிவபெருமான் தனக்கு கொடுத்த பாக்கியம் நினைக்கிறாரு. என்கிட்ட எது இருந்தாலும் அது அடியவர்கள் உடுமைதான் சாமி, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள போய் நேரா தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு. பெண்ணே, உன்னை இந்த மெய்த்தவ பெரியவருக்கு நான் தாரவாத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நொடி அந்த அம்மையார் அப்படி நிலைகுலைஞ்சு போயிட்டாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே மனசை தேர்த்துக்கிட்டு, நீங்க என் உயிருக்கு நாதர், நீங்க எதை சொன்னாலும் அதை செய்யறது தவிர எனக்கு வேற உரிமை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கணவரை வணங்குறாங்க. இத சேக்கிலார் எப்படி சொல்றாருன்னா, ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறு உள்ளதோ எனக்கென்று தன் தனிப்பெரும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனா தாம் எதிர் வணங்க அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல அந்த திருமகளை விடவே உயர்ந்து நிக்கிறாங்க அந்த அம்மையார். அந்த வேதியரோட கால்களை விழுந்து வழங்கி நிக்கிறாங்க. இத பார்த்த வேதியருக்கு ஒரே சந்தோஷம். ஆனா இதோட அவர் சோதனை இருத்தலைங்க. ஐயா என்ன பாடுபடுத்துறாரு பாருங்க. ஏற்பகையாரே, இந்த பெண்ணை நான் தனியா கூட்டிட்டு போனா உன் சொந்தக்காரங்க உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் என்ன விட மாட்டாங்க. அதனால அவங்களெல்லாம் கடந்து இந்த ஊரை விட்டு நான் வெளியே போற வரைக்கும் எனக்கு துணையா நீ வரணும்னு சொல்லுறாரு. ஏற்பகை நாயனார் உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. வேகமா உள்ள போறார். அவர் துணியெல்லாம் இருக்க கட்டிக்கிட்டு கையில ஒரு கேடயத்தையும் வாளையும் எடுக்கிறார். அவங்கள நீங்க முன்னாடி போங்க, உங்களுக்கு பாதுகாப்பா நான் பின்னாடியே வரேன்னு அந்த கேடயத்தையும் வாளையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாதுகாவலா போறார். இந்த விஷயம்